உட்கார வச்சுட்டு அதை எடு இதை போய் எதை பேசினாலும் திட்டுவாங்க, எதை பேசினாலும் திட்ட மாட்டாங்க. உங்க பையன் தான் சார் உங்களோட இல்ல, என் அப்பா எனக்காகவும் இந்த விழாத்துக்குள்ள மக்களுக்காகவும் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்காரு. அவர் எங்களோட இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்படிலாம் பண்ணாதீங்க சார். ஹாலிவுட்ல ஒரு படம் எடுக்கலாம் சொல்லிட்டு ஜேசன் ஸ்டேதம் கூப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்க. இந்தியால இருந்து ஒரு ஆக்டரை கூட்டு போனா யாரை கூட்டு போவீங்க? ஃபர்ஸ்ட் மைண்ட் இவர்தான், அப்பா தான். ஆமா. ஓ ஹலோ வீவர்ஸ், முதல்வர் விஜய்க்கு தன்னோட குடும்பத்து மேல அக்கறையே இல்லை, அதனால தான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனிமையில வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லி அவரை வசைபாடி தனி மனித தாக்குதல் நடத்திட்டு இருந்துச்சு ஒரு கூட்டம். அதே நேரத்தில் விஜயின் மகன் இயக்குனராக சிக்மா படத்தில் அறிமுகமாகி இருப்பதால அவர் பட ப்ரொமோஷன்ல அப்பா பத்தி பேசுவாரா, அப்படி பேசினா என்ன சொல்ல போறார் என்ற எதிர்பார்ப்பு விஜய் ரசிகர்கள் மற்றும் ஹேட்டர்ஸ்கள் மத்தியில நீண்ட நாட்களாகவே இருந்தது. இந்த நிலையில ஜேசன் சஞ்சய் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு கொடுத்த பேட்டி வைரலாகி வருகிறது. மகன் வாயை திறந்தா கதை காலின்னு சிலர் கூக்குரல் இட்ட நிலையில இப்படி ஒரு பதில் கொடுத்து அனைவரது வாயையும் மூடிவிட்டார் சஞ்சய். தொகுப்பாளினி டிடி சஞ்சய் கிட்ட ஹாலிவுட் நடிகர் ஜேசன் ஸ்டேதம் உங்களை கூப்பிட்டு ஹாலிவுட்ல ஒரு படம் எடுக்கலாம், இந்தியால இருந்து ஒரு நடிகரை கூட்டு வர சொன்னா யாரை கூட்டிட்டு போவீங்க என்ற கேள்வி கேட்டாங்க. இதுக்கு உடனடியாக பதிலளித்த ஜேசன் சஞ்சய், என் மைண்டுக்கு முதல்ல வர்றது அப்பாதான்னு சொன்னாரு. இதையடுத்து தொகுப்பாளர் அப்பாவான்னு இன்னொரு முறை கேட்டபோது ஆமாம் நல்ல காம்பினேஷனா இருக்கும்னு என்று சிரித்தபடியே பதிலளித்தார். ஜேசன் சஞ்சயின் இந்த பதில் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கூடிய சீக்கிரமே விஜய் அவர் குடும்பத்தோடு சேர்ந்திருக்க வாய்ப்பு உள்ளது.